ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த டயகிராம் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணலாம்ன்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த டயகிராம் பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எந்த முறையில வந்து நம்ம போட போறோம்ன்றத வந்து நீங்க ஈஸியா வந்து சென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த மாரி இது ரிலேட்டடா டயகிராம்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல வந்து நம்ம நெறைய வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ரொம்ப பேச விரும்பல. ஸோ நம்ம டைரக்ட்டா வந்து நான் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த டயகிராம பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எங்க இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் த டாப்ல இருந்தே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 20 குடுத்துருக்காங்க. அதே மாரி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா 20 குடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே குடுக்கலனா வி ஷுட் கன்சிடர் அஸ் அ டயாமீட்டர். ஸோ போங்க. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எடுங்க. ரேடியஸ் வந்து 20. ஸோ ரேடியஸ் 20 அதுக்கப்புறம் போங்க. டேக் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ஆல்சோ 20. ஸோ இதுக்குள்ள தான் வரும். ஸோ இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 65 லைன் தள்ளி, அங்க வந்து ஒரு 2 சர்க்கிள் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ அத என்ன பண்ணுங்க, ஸோ ஒரு லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, 65 தள்ளி என்ன பண்ணுங்க, ஒரு லைன் வந்து ஜஸ்ட் டிரா பண்ணிட்டு, இப்ப அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 அண்ட் 54 அது இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, சேம் கிளிக் த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 அண்ட் 54 at this corner point. ஸோ, இத வந்து டிரா பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நம்ம வரைஞ்சத வந்து நம்ம கரெக்ட்டா தான் வந்து வரைஞ்சிருக்கு. ஸோ, இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து என்னன்னா, இந்த சர்க்கிள வந்து நம்ம டிரா பண்ணணும். ஸோ, இது வந்து எப்படி டிரா பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, பை யூசிங் த டான்டன் ரேடியஸ். ஸோ, பை யூசிங் த டான்டன் ரேடியஸ் ஃப்ரம் ஹியர் டூ கிளிக் த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த பிக்கர் அவுட்டர் சர்க்கிள் அட் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2 பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன தரணும்னா 70 குடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாரி வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா, இத ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா ஓவர் ஆயிடும். ஸோ நம்ம எதுவுமே குடுக்காதனால இது பெரிய சர்க்கிளா இங்க வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்ப அது நமக்கு தேவையில்ல. ஸோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கருந்து கீழ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் திஸ் ஏரியா டூ கீழ வந்து பார்த்தீங்கன்னா 90 தள்ளி தான் நமக்கு இந்த போர்ஷன் வந்து லொகேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது 90 எப்படி 90 நம்ம கெஸ் பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இங்க டீட்டெயில் குடுத்துருக்காங்க. இங்கருந்து கீழ 45 தள்ளி ரைட் சைடு தள்ளி அதுக்கப்புறம் 90 வந்து ஒரு லைன் வந்து நம்ம டிரா பண்ணி வரையணும். ஸோ அதுக்கு இங்கருந்து கீழ 90 தள்ளி ஒரு லைன் வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் 45 தள்ளி நம்ம இப்படிதான் இந்த டயகிராம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாட்டம்ல இருக்கிற இந்த 2 சர்க்கிள வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 30 அண்ட் டயாமீட்டர் 34. ஸோ கோ டூ த ரேடியஸ். ஸோ 30 ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் 34. ஸோ ஆஸ் கிவன் இன் த டயகிராம் வி டிரா தீஸ் 2. ஸோ இத நம்ம வரைஞ்சுட்டோம். இப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு இந்த 2 ரெஃபரன்ஸ் லைனுமே நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த 2 லைனையும் நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு, அதே மாரி இதுவும் தேவையில்ல. ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டு, இப்ப அடுத்தது நம்ம டயகிராம் எங்கருந்து ப்ரொசீட் பண்ணணும், எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் தான். இப்ப நம்ம டயகிராம் நம்ம முடிக்க போறோம். ஸோ என்னன்னா, இங்க சின்ன சின்ன விஷயம் தான் இங்க இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்ப என்னன்னா, இப்ப இங்கருந்து இது வரைக்கும் டான்ஜென்ட் லைன் வரையணும். ஸோ டான்ஜென்ட் லைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் இங்கிருந்து மறுபடியும் அந்த சர்க்கிள்ல டான்ஜென்ட்னால ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் பிகாஸ் டான்ஜென்ட்ன்றது என்னன்னா ஒரு சர்க்கிள டச் பண்ணி போறது தான் என்னன்னா டான்ஜென்ட். ஸோ அத நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் நமக்கு டான்ஜென்ட் வரணும். அதுக்கு முன்னாடி இந்த 32 நான் ஃபில்லட் ஆர் டான் ரேடியஸ் பண்றேன். ஸோ நான் இங்க டான் ரேடியஸ்ல போயிட்டு இந்த சர்க்கிளோட அவுட்டர் எட்ஜ் இங்கேயும் செலக்ட் பண்ணி 32 குடுத்து என்டர் குடுத்து என்ன பண்றேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டான் ரேடியஸ். ஸோ ஷிஃப்ட் அகைன் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஃப்ரம் ஹியர் டூ ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்றேன். இங்க ட்ரிம் பண்ணும்போது இங்க என்னன்னா, இங்க அவுட்டர்ல இந்த டான்ஜென்ட் லைன் இருக்கும். ஸோ அத என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டான்ஜென்ட் லைனு இல்லன்னா அந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் அதுக்கான இதுவும் இருக்கும். ஸோ அதையும் நீங்க எது வருதுன்னு பார்த்து நீங்க என்ன பண்ணிடுங்க கரெக்ட்டா இது பண்ணிடுங்க. ஆ. ஸோ இதுதான் நமக்கான டயகிராம். ஸோ இதையும் ட்ரிம் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, மாத்தி
ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ நீங்க டயகிராம் வந்து செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ இதுதான் இந்த பொசிஷன் இது வந்து இதுதான் வந்து நமக்கு என்னன்னா கரெக்ட்டான டயகிராம். ஸோ இங்க வந்து எல்லாமே நமக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டயகிராம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இந்த வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஹேட்ச் மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கு. ஸோ ஹெச் நீங்க டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஹேட்ச் வரும். ஸோ இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, பேட்டர்ன்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, இதுல போயிட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்ன்றது வந்து சாலிட்லேருந்து நீங்க வந்து டிஃபால்ட்டா சாலிட் இருக்கும். அத பேட்டர்ன ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, எனி லைன். ஸோ இங்க நமக்கு டயகிராம்ல குடுத்துருக்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான லைன வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வந்து போய் செலக்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு ஜஸ்ட் நான் இத செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல இப்படி ஃபில் பண்றேன். இல்லன்னா வந்து நீங்க வேற எதா லைன்ஸ கூட செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க நீங்க செட் பண்ணலாம். ஸோ இப்போ வேற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க நம்ம ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நமக்கு நெறைய வருது. ஸோ யூசர் அப்படின்றத குடுத்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து ஸ்பேசிங் வந்து நான் என்ன பண்றேன் 2 அப்படின்னு குடுத்து என்டர் பண்ணிட்டு, இப்போ இந்த டயகிராம்ல வந்து இங்க நமக்கு எப்படி குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 இது வந்து ஸ்லாண்டிங்ல இருக்கு. ஸோ வந்து என்னன்னா 45 குடுத்து நான் என்டர் பண்றேன். ஸோ ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஹேட்ச் தேவையில்ல. ஸோ எனக்கு தேவையே நான் ஹேட்ச் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடம் மட்டும் தான். ஸோ இதுவரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஆங்கிள் வந்து 45 குடுத்து நான் என்ன பண்றேன், ஓகே குடுத்து, ஸோ இப்ப இதுக்கான ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணுன்றனால நான் என்ன பண்றேன், 5 குடுத்துட்டு நான் வந்து குளோஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இந்த டயகிராம்ல இருக்க மாரியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த இடம் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க வேணும்னா வந்து இந்த எடிட் எடிட் ஹேட்ச்ல போயிட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த 45 நீங்க என்ன பண்ணலாம்னா, -45 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நமக்கு டயகிராம்ல இருக்கிற மாரியே வந்து நமக்கு என்ன வரும்னா வந்து வரும். இங்க பாருங்க. டயகிராம்லயே வந்து நமக்கு என்னன்னா, இது இந்த இந்த என்ன டிகிரில இருக்கோ, அதே டிகிரில நம்ம போட்டிருக்கோம். பட் நாட் தி ஸ்பேசிங். நம்ம வந்து ஸ்பேசிங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணாம, பட் இந்த சேம் டிகிரிக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்குவோம், வித் த கரெக்ட் டைமென்ஷன் ஆஃப் த டயகிராம் யூசிங் வி டிரா திஸ் டயகிராம். ஸோ இந்த இத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேட் சாஃப்ட்வேர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த இதுல வந்து எதனா டவுட்ஸ் இருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போல வேற நெறைய வீடியோஸ் போறதுக்கு வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.